உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா சான்ஸே இல்ல மாமா. எப்படி மாமா? நண்பா அசத்திட்ட நண்பா, பின்னிட்ட. கௌதம், நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க மதுமிதா? மேம், நீங்க என் பேரை சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்கிட்ட பேசுறீங்கங்கறத நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. என் லைஃப்ல பெரிய இன்ஸ்பிரேஷனே நீங்க தான் மேம். என்னோட ஒவ்வொரு நாள்லயும் நான் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கும் போதெல்லாம் நான் உங்களை தான் மனசுல நினைச்சுப்பேன். எனக்கு உங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும். அதுவும் தீபாவளி அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததை என்னால இன்னும் நம்பவே முடியல. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கலாம் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்ல மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆமா, என்ன இவ்ளோ பிடிக்கும்னு சொல்றீங்களே, எப்போது என்ன காண்டாக்ட் பண்றதுக்கோ இல்ல மீட் பண்றதுக்கோ முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், அதெல்லாம் எதுவுமே பண்ணதில்ல. ஆனா என் மனசுல என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய இடம் வச்சிருந்தேன். மதுமிதா, யோர் கௌதம் இஸ் மேன் ஆஃப் மெனி சர்ப்ரைசஸ். அவரை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா இன்னைய வரைக்கும் அவர் என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா கேட்டிருக்காரு. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு. You are a very lucky girl. சரி, நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு செல்ஃபி. ஓ, கண்டிப்பா எடுக்கலாமே, வாங்க. அண்ணா, சான்ஸே இல்லனா இப்படி ஒரு கிஃப்ட் நீ அன்னிக்கு கொடுத்தத நிஜமாவே அண்ணியால மறக்க முடியாது. சூப்பர்ண்ணே. இப்ப வரைக்கும் நடந்தது கனவா நிஜமானு எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆக்சுவலி நம்ம கிரணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கிரண், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இட்ஸ் ஓகே. என்ன கிரண், ஸ்ருதி போயிட்டா, நீ இன்னும் போகலையா? கிடைச்சது சான்ஸ்னு நீ என் ஹஸ்பண்டை இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா நடந்ததை தான் பார்த்தல்ல. உன்னாலலாம் அவரை இன்சல்ட் பண்ணவே முடியாது. நீ வெறும் தூசி, அவரு கோபுரம். அவரை உன்னாலலாம் களங்கப்படுத்தவே முடியாது. அவர் இதெல்லாம் தாண்டின ஆளு. நீலாம் அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. இதெல்லாம் நான் பணத்தை வச்சு சொல்றேன்னு நினைக்காத. குணத்துல, டீசென்சில, அடுத்தவங்கள மதிச்சு நடக்கிறதுல, இது எதுலயுமே நீ அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது. நீ அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க அவர் வசந்துகிட்டே போவாரு. மதுமிதா, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க எனக்கு புரியவே இல்லை. எனக்கு உன் மேல எப்பவுமே ஒரு அன்பு இருக்கு. அதை நான் மறைக்க விரும்பல. என்ன ஆனாலும் நம்ம நேசிச்சதெல்லாம் மறக்க முடியுமா? வாய மூடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பேசுன அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருத்தத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சனா அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து அழிச்சிடு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரிஞ்சிருக்கும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் கௌதமி ஃபேன்னு நீ எனக்கு ஒரு பெயிண்டிங்க தான் பிரசன்ட் பண்ண. ஆனா அவரு நிஜமாவே கௌதமியை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினாரு பாத்தியா? அதுதான்டா அவரு. நான் இப்ப தெளிவா சொல்றேன்,
எனக்கு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். உன் மோசமான குணத்தினாலதான் நம்ம காதல நிறைவேத்தாம அந்த கடவுள் நம்மள பிரிச்சு வச்சுட்டாரு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சதுக்காகவும் அவரை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்காகவும் அந்த கடவுள் கிட்ட நான் காலம் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் வாழ்க்கையில குறுக்கிட்ட நல்லா இருக்காது. இப்படி பேசிட்டு போறா. இவளை சும்மாவே விடக்கூடாது. நான் விடவும் மாட்டேன். அண்ணா கிளம்புறேன். ம் பாத்துக்கங்க மாப்பிள. கிளம்பலாமா? சரி, நாங்க வரோம். நண்பா, நான் போய் காரை ரெடி பண்றேன், நீங்க வாங்க. சந்தோஷ் தம்பி, ஆ வீட்ல தீபாவளிக்கு சுட்ட பலகாரம் பூரா டப்பாவுல ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். மறக்காம அதையும் கார்ல வச்சிருங்க. கண்டிப்பாமா. என்னங்க இது? நான் வரும்போதெல்லாம் ஏன் இது எப்படி பண்ணுது? இந்த லிஃப்ட் பாதி நாள் ஒர்க் பண்ணாதுங்க. அப்புறம் எதுக்கு லிஃப்ட்னு இதை இங்க வச்சிருக்கீங்க? கழட்டி எரிஞ்சிட வேண்டியதானே? அதை என்கிட்ட கேட்டா அது அபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, இப்ப என்ன பண்றது? வேற என்ன, நடந்து படி இறங்கி போகணும். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.